ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு ப்ளவுஸ் வீடியோ போட்டு. ஓகேங்களா, இது வந்து காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரியில் ட்ரீ டிசைன் வந்து சாரீ ஃபுல்லாக வருது. இதை வந்து ப்ளவுஸில் எப்படி நம்ம இந்த ட்ரீ டிசைனை கொண்டு வரலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இது முந்தி போர்ஷன். முந்தியில் பார்த்திங்கன்னா ஒரு கொடி டிசைன் மாதிரி வருது. சாரீ வந்து காட்டன் சாரீ தான், ரொம்ப கிராண்ட் ஒர்க்கான சாரீ இல்லை. ஸோ ப்ளவுஸே பார்த்திங்கன்னா புட்டாஸ் மாதிரி இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லாக டிசைனாக தான் இருக்குது. இதில் நம்ம வந்து ப்ரூச்சஸ் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா சின்னதாக நான் பெனில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். லீப் சீக்வன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கிளிப் ஸ்டோனு. கட் பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மல்டி கலரில் ஸ்டோன் செயின் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது போக இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் லீப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு 10 இன்ச்சு ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் வந்து ப்ளவுஸில் நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வந்து இப்போ நான் ஒட்ட போகிறேன். இதுக்காக க்ளூ பார்த்திங்கன்னா B7000 க்ளூ எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனாலும் ஃபெவிக்விக் க்ளூ இருந்தாலும் நீங்கள் அது யூஸ் பண்ணியும் உங்களோட இதை வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ ஸ்டோன் செயின் வந்து நல்லா நீட்டாக ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதாவது அந்த கெவ மாதிரி வருது இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா த்ரெட்டால் ஹேண்ட் நீடிலால் நம்ம ஸ்டிச்சஸ் அங்கங்கே ஸ்டோன் விழுகாமல் இருக்கிறதுக்கு செயினில் 2 ஸ்டோனுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோமா நமக்கு வந்து அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணாலும் போகாது, அதாவது விழாது. நம்ம க்ளூ தானே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம நல்லா தைச்சிட்டோமா ஸ்டோன் வந்து நமக்கு சேஃப்டி. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து ஒரு கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நல்லா ஒரு கில்டர் ஷேப்பில் வந்து நமக்கு நல்லா வந்து இந்த ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது வந்து மல்டி கலர் ஸ்டோனு. நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சேன்னா ஒரு சாக்கில் வந்து போட்டு பார்த்தேன். அது வந்து நீட்டாக வரல, பெரிய ட்ரீயாக வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பெனில் குட்டியாக ட்ரா பண்ணும்போது குட்டி ட்ரீயாக போட்டேன். இப்போ நம்ம அந்த லீஃப் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாமே சீக்வன்ஸ் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சும்மா இப்போ வச்சு காமிச்சேன். இப்போ நம்ம சீக்வன்ஸ் வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். வெறும் க்ரீன் லீஃப் போட்டாலுமே அழகாக இருக்கும். அதில் க்ரீன் கலர் வரதுனால இன்னும் கூட கொஞ்சம் கோல்டன் கலர் யூஸ் பண்ணோமா அது அந்த சாரீ பார்த்திங்கன்னா நமக்கு சாண்டில் கலரில் இருக்கிறனால கோல்டன் கலர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோமா இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்கும். நான் 2 கலர் யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரீ ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் க்ரீன் மட்டுமே யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த க்ரீன் லீஃப் வரைஞ்ச இடத்த எல்லாமே சீக்வென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
எல்லாமே ஒட்டிட்டு இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இடையில சென்டரில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். அந்த ஸ்டிச்சஸ்க்கு சென்டரில் பார்த்திங்கன்னா கட் பீடு யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்மால் சைஸ் கட் பீடு அதுக்கு ரெண்டாக யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள் எந்த இடத்துலன்னு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ப்ளவுஸ் எதுவும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் இல்லாதனால ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் இல்லாதனால வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ஒரு ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிசைன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் கொடுக்கும்போது இதுலேயே இவ்வளோ புட்டாஸ் மாதிரி வருது, இதில் எப்படி நம்ம ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணாமல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனால் அவங்க கேட்டது வாஷ் பண்ணாலும் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்காக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப யோசித்து தான் இந்த ஸ்டோன் செயினையும் இந்த சீக்வன்ஸ் லீஃபையும் யூஸ் பண்ணி அதில் சாரியில் ட்ரீ இருந்ததுனால ஸோ அதே ட்ரீயவே நம்ம ப்ளவுஸில் கொண்டாந்தா என்ன அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது எல்லாமே ஸ்டோன் செயின் எல்லாமே கம்ப்ளீட் நம்ம வந்து கேப் இருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே ஸ்டிச்சஸ் போட்டோமா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், விழாது. நம்ம துவைக்கும் போதும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இப்போ நான் ஸ்மால் சைஸ் கட் பீட் எடுத்ததுனால கட் பீடும் மல்டி கலர் தான் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா ரெண்டு கட் பீடாக வந்து நான் உங்களுக்கு அந்த லீஃபில் கொடுத்து 2 ஹோல் இருக்கும் லீஃப் சீக்வன்ஸ்க்கு. ஒரு ஹோல் வழியாக நம்ம நீடியில் எடுத்துட்டு 2 கட் பீடு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ரெண்டு கட் பீடு வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஹோல் வழியாக கீழே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அந்த சீக்வன்ஸ் நல்லா காஞ்சிச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து வீடியோக்காக காயாமே எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இந்த கட் பீடு உள்ளே லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒட்டினது செய்கிறதுனால தூக்கிட்டு வருது. ஓகேங்களா. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்மால் ட்ரீ தான். அந்த ட்ரீயில் குட்டி லீஃப் வந்து க்ரீன் லீஃபும் கோல்டன் லீஃபும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃப் சைடில் ப்ளவுஸில் ஒன் சைடு மட்டும்தான் இந்த டிசைன் பேக்கில். ஓகேங்களா. ஒரே ஒரு ட்ரீ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். காட்டன் சாரிங்கிறதுனால போதுன்ட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா. இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் ஹேண்ட் சைடு வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணலான்னா ட்ரீயை டிசைன் பண்ணால் ரொம்ப ஸ்மால் ட்ரீயாக வரும். நம்ம ஆல்ரெடி பேக்கில் போட்ட ட்ரீயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் ட்ரீ தான். அதுலேயும் அதை விட ஸ்மாலாக வந்து நம்ம இதில் போடணுங்கிறதுக்காக என்ன பண்ணால் அதில் இருக்க அந்த புட்டாஸ்லேயே இந்த சீக்வன்ஸ் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா நார்மல் க்ளூ தான் இதுக்கு அப்ளை பண்ணி இந்த சீக்வன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறேன். அதில் இருக்க டிசைன் அப்படியே வந்து 2 க்ரீன் லீப் சீக்வன்ஸும் நீடில் எடுத்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ண. ஓகேங்களா. மேலே 3 லீஃப் மாதிரி வருது. அதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டன் சீக்வன்ஸும் கரெக்டாக வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ்க்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. கோல்டன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ஸ்மால் சைஸு, க்ரீன் வந்து கொஞ்சம் பிக் சைஸு. அதனால் க்ரீன் அடியிலையும் கோல்டன் வந்து கொஞ்சம் ஸ்மால், மேலே போக போக அந்த பூவில் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆகுது. ஸோ அதனால் கோல்டன் வந்து கீழேயும் மேலேயும் க்ரீன் கீழேயும் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீடில் எடுத்துட்டிங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வந்து இருக்கும். கிளிப் ஸ்டோன் வந்து நான் சென்டர் பார்ட்டில் என்ன செய்கிறேன்னா அந்த கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் நான் சென்டரில் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்ளை பண்ணுறேன். அதாவது எதுக்கு சென்டர்னால் அந்த க்ரீன் கலர் சீக்வன்ஸ்க்கும் கோல்டன் கலர் சீக்வன்ஸ்க்கும் சென்டரில் கொஞ்சம் க்ளூ அதிகமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒட்டிட்டேன். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு.
கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதாவது க்ளூலாம் காஞ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட், அதாவது காட்டன் சாரிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு ப்ரூச் இருக்குது ஹேண்ட்லேயும் பேக்லேயும். ஓகேங்களா, ரொம்ப ஏதாவது எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ப்ளவுஸ்லேயே டிசைன் இருந்ததுனால ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்ததை விட அழகாக இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ முடிச்சாச்சு. இப்போ ஒர்க் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து இந்த ஸ்மால் ட்ரீ, சாரியில் இருக்கிற ட்ரீ அப்படியே கொண்டாந்துட்டோம். பேக் சைடு நெக்கில் ஒன் சைடு மட்டும், ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இது ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு சென்டர் ஸ்டோன் மட்டும் அந்த கிளிப் ஸ்டோன் அட்டாச் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் ப்ரூச்சஸ் ரெடி.